சூர்யா ஆனா fans எல்லாம் trigger இல்லடா ஆயிருப்பானுங்க போல. இல்லடா இல்ல சண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு ப்ரொடியூசர் தான் எத்தனை வரும். நம்மளும் ப்ரொடியூசர் தான் எத்தனை போவோம். என்ன பண்ண சொல்ற? நம்மளது ஃபேக் என்ன? அலெக்ஸ் ப்ரோ சூர்யா fans நல்லா எரிஞ்சிருப்பானுங்க போல. தெரியல ப்ரோ. அவன் நல்லா எரிஞ்சிருப்பானுங்க அயலான்லாம் பார்த்துட்டு. ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல. குண்டூர்காரன் ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் கலெக்ஷன் போட்டா இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துடும் குறைச்சி போட்டிருக்காரு. ஆக்சுவலி இந்த படம் வந்து 100 என் காது பெருசா ஆயிடுச்சு. ஓகே விடு பரவாயில்ல விடு. ஓகே சொல்லு. அதாவது ஸ்ரீலங்காவே 150 கோடி ரூபாய் படம் பண்ணிருக்கு ஓப்பனிங். இல்ல நீ ஏதோ லாஜிக்கா ஏதோ ஊம்ப வந்த 110 ஏதோ ஒண்ணு எங்களை பார்த்த உடனே 150 கலாய்க்கிறேன். விட்டுறா. ஏன்னா சலாருக்கே போடும்போது 150ன்னு போட்டா நம்பலையா? விட்டு தொலைங்க. வந்துச்சுடா குண்டூர்காரம் சிங்கிள் லாங்குவேஜ். இருங்கப்பா ஒரு நிமிஷம். நான் அந்த இன்ஃபுளுர் ஆதி கிட்ட மட்டும் பேசுறேன். ஆதி போடலாம் கைய விட்டு உள்ளார விட்டுறலாம் நக்க கூடாது. கைய உள்ளார அலெக்ஸ் கேக்குதாடா? கேக்குது. இந்த 2 படமே பார்த்தேன்டா இன்னைக்கு. என்னடா கேப்டன் மில்லர் காதுல விட்டு செஞ்சான்டா அவன் தியேட்டர்ல. இப்படி போய் மாட்டிட்டு இல்லடா இல்ல என்ன ஆச்சு தியேட்டர்ல சொல்லு. ஒரு வாட்டி பாக்கலாம். ஒரு வாட்டி பாக்கலாம். ஆனா என்ன சவுண்ட் தாண்டா வருது. டமா 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 சவுண்ட் தாண்டா. ஆனா ஷாமே உள்ள இல்ல மச்சான் நீ சலாரத்துக்கு அதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ். எப்ப பார்த்தாலும் இல்ல எப்ப பார்த்தாலும் சுடுவான். ஆனா அதுல கூட அவள சத்தம் வரலடா. இல்லடா அலெக்ஸ் இல்ல தனுஷ் என்ன தெரியுமா பண்றான்? பக்கத்துல இருப்பானுங்க பத்தியா, பக்கத்துல நிக்கிறவன் கூட இவ்வளவு பேர கன் எடுத்து சொல்றான்டா அவன் பிஸ்டல். இல்ல எனக்கு ஒரு டவுட். அந்த காலகட்டத்துல உண்மையிலுமே இந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் இருந்திருக்கா? இல்ல ஒரு நிமிஷம். நீ என்ன எந்த பீரியட்ல நடக்கிற மாதிரி ஸ்டோரிடா? எந்த பீரியட்? ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்தோடனே போடுவாங்க. இல்ல 1930 ஓகேவா? 1930 ஆமா 30 காலகட்டம். என்ன ஃபியூச்சர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டானுங்களா வெப்பன்ஸ் டைம் டிராவல் பண்ணி? இது ஒரு படம் புண்ட, அது ஒரு டைம் லைனு, அதுக்கு ஒரு கிளவி கதை சொல்லுது. அதையும் கேட்டுட்டு பார்த்து இருந்திருக்கான். அயலான் எப்படி இருந்துச்சு? ரெண்டுமே அயலான் நல்லா ஜொன்னி யாரு பேச வருது? அலெக்ஸ் அவன் பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் சொல்ல முடியும். அயலான் நல்லா இருந்துச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. என்டர்டெயின் பண்ணிட்டான் அயலான். அலெக்ஸ் அவன் அயலான் நல்லா இருக்குன்னு சொல்ல வருவான் தானே அவனை சொல்ல விட்டேன். இதே கேப்டன் இல்லடா அது கிடையாது. ஏன் தெரியுமா? இல்ல வந்த உடனே கேப்டன் மில்லர் கேட்டேன். ஏன் தெரியுமா? அது கேட்ட உடனே போதும். கேப்டன் மில்லர் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சுடா. அவன் அந்த எல்லாரையும் கூடுவான்ல. ஆனா இந்த படம் ரொம்ப கம்மி ஓப்பனிங்ல எஸ்கேக்கு இது வரைக்கும் வந்த படத்துக்குலயே ரொம்ப ஆமா ரொம்ப கம்மி இந்த படம். கேஜிஆர் பெரிய ஆளு புண்டை இல்ல. சத்யஜோதி உனக்கே தெரியும். விசுவாசம் இது கேஜிஆர் கேக்குதாடா? கேக்குது. புனிதே பாத்தியா மகேஷ் பாபு ஒரே ஒரு லாங்குவேஜ்ல விட்டு ஓபனிங் பாத்தியா? இந்த வடிவேல் டீ குடிச்சு துப்பிடுவான் பாரு. எனக்கு அந்த ஓபனிங் கலெக்ஷன் என்ன கேட்டா இல்ல மகேஷ் பாபு பெரிய ஓபனிங் தர்றாள் தான். மச்சான் ஃபேக்டா 92ல வரடா. ஒரு நிமிஷம் இல்ல 20 கோடி அதிகமா போட்டாலும் அதுவே அதிகம். என்ன கேட்டா 150 போட்டாங்க. அத நம்பிட்டு இருந்தீங்க. நல்லா இருக்கும்
இது ரீஜனல் படம்யா. ஒரே ஒரு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சு. எப்படா வரும் 90? டேய் ஆமாண்டா, இந்தியால 40 கோடி பண்ணிருக்கு, ஓவர்சீஸ் 40 கோடி பண்ணிருக்கு. டேய் இல்லடா டேய், அதோட ஓவரால் கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? டே 1 இல்ல 75 இல்ல விக்னேஷ் ப்ரோ, கலரு சாரி இது ஜாக்கு ஒயின் ஷாப்ல கட்டிங் கணிக்கிற மாதிரி பாத்தியா? நீ பாரு, 180 கோடி நீ பிரேக்கப் அவனுதான் மனசாட்சி இல்லாம 180 கோடி பிரேக்கப் சொல்ல. அலெக்ஸ் மேல போய் ஷார்ட் பண்ணிருக்கேன். அனுமான் ஓவர்சீஸ்னா யுஎஸ்ஏ மட்டும் தான். சத்தியமா மனசாட்சி இல்லடா அந்த ப்ரொடியூசருக்கு. ஓலா ஓத்தான் பண்றான் 94. இரு அப்போ சலாருக்கு போடும்போது மட்டும் இனிச்சு 180 கோடி. இல்ல பதில் சொல்லு, 180 கோடி பதில் சொல்லு நீ ஃபர்ஸ்ட். கேக்குதாடா ஜாக்கு? வழக்கமா நான் அசிங்கமா பேச மாட்டேன். ஆனா நேத்து யாரெல்லாம் குண்டூர்கார சப்போர்ட் பண்ணீங்க, நீ தூக்கி போட்டு ஓக்குறீங்க. இல்ல விக்னேஷ், நான் அந்த கலெக்ஷன் பார்த்தேனா நான் ஒத்துக்கவே மாட்டேன். கல்ல ஐலான்னு பாத்துட்டு உடனே ரேவந்த் எல்லாம் மீட் பண்ணுங்க. ரேவந்த் கொஞ்சம் பேர் கொஞ்சம் ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன ஆச்சுன்னா, ரேவந்த் பார்த்த உடனே சொல்றான் ஐலான் எப்படி இருந்தா கேட்டான். நல்லா இருக்குதுடா, இது வீட்டுல பார்த்து எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பேசியாச்சு. குண்டூர்காரன் போனே கல்ல என்ன ஆச்சுன்னு கேட்டா, நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது என்னத்த யோசிச்சுக்கிட்டு முட்டு மாப்பிள்ள இனியாவது ஒரு பக்கம் வந்து நல்லா இருக்குன்னா ஒரு குரூப் சொல்லுதுடா. அலெக்ஸே டீம் ஆயிடலாம்னா டீம் கேப்டன் மில்லர் நம்போது குண்டூர்காரன் ஒரு சில பேர் போட்டாங்க பாத்தியா? நானும் இல்ல ஒரு நிமிஷம் சாரிப்பா மீட் பண்ணான்னு சொல்லிட்டு. நான் பேசுறது கேட்க மாட்டேது. நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆதி பை அயலானு 2 படத்தையுமே பீட் பண்ணி தான் குண்டூர்காரன் இப்ப 94 கோடி. இது என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ? இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல அவங்க ஸ்டேட்ல மகேஷ் பாபு பெரியாளி கூட 20 வருஷத்துக்கும் மேல வந்து மகேஷ் பாபு எல்லாருக்கும் தெரியும். அதனால இது கம்பேர் பண்ண கூடாது. ஆனா என்ன கேட்டா மகேஷ் பாபுக்கு நல்ல ஓப்பனிங். அது 80 அதான் இப்ப ஒரு 70 கோடி எடுத்துப்போமே, 70 இருந்தாலும் அது பெரிய ஓப்பனிங் தான். ஏன்னா நம்ம ஊர்ல 70 கோடி ஓப்பனிங்ன்றது நம்ம ஊர்ல விஜய் ரஜினி தவிர யாருமே நைட் ஷோ பாரு. மேல நான் ஷேர் பண்ணிருக்கேன். குண்டூர்காரன் பாரு ஃபுல்லா இருக்கு. மகேஷ் பாபு ஓப்பனிங் பண்ணா நம்ம 90 க்ரோஸ் பண்றதுக்கு பேன் இந்தியன் படம் தேவையா? இத்தனை நாளா ஆனா இல்ல பாக்ஸ் ஆபீஸ் நானே பேசுவேன். எனக்கே இந்த 94 ஏத்துக்க முடியல. மசாலா இருக்குதாடா ஜாக் உனக்கு? டேய் பேன் இந்தியன் இல்ல நான் கேக்குறேன். துணிவு டே 1 எவ்வளவு? போச்சு. நீ துணி இல்ல ஏன்னா இப்ப குண்டூர்காரன் கம்பேர் பண்ணீங்களா ஒரு ரீஜன் துணிவு ஆஃப்ரோட நம்ம படம் வந்துச்சு, பெரிய படம். சரி வலிமை எப்படி அப்படியே கொடுத்தா இங்க நிறைய வலிமை நடா பஞ்சு. ஒரு நிமிஷம், வலிமை 100% வலிமை எல்லாம் பார்த்தா படம் புண்டாங்க பார்த்தா. வலிமை கூட எல்லாம் இந்த படத்தை கம்பேர் பண்ணாத. வலிமை 49 பஞ்சு நாப்பா வரும்போது நீயே கோல்டி தான். கம்முனு சூத்து மூட்டு. இல்ல புனித லூஸ்குதி சொல்றதுக்கு இல்லையே. 49 கோடி அஜித் 3 வருஷம் கழிச்சு ஒரு ஓப்பனிங் படத்துக்கு தான் வருது. இவனுங்கெல்லாம் அசால்ட்டா வருது, யோசிச்சு பாரு. இல்ல அலெக்ஸ், பேக்கு போடலாம். ஒரு 5 கோடி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ, தப்பு இல்ல. 20 கோடி சார், 20 கோடி 25 கோடி சலார்ல 50 கோடி யாருக்குமே அறிவில்லடா. சலாரோட ஹைப் 180 கோடி விட்டு ஓட்டானுங்கடா. அதெல்லாம் எவ்வளவு கலெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன் குண்டூர்காரன். 300 போட்டு பாண்டா, 300 போட்டு பாண்டா.
300 ஓத்த புண்டை 300 போடுவான்டா. இல்ல மாப்பிள்ள, டேய் இல்லடா 200 பண்ணும் இல்ல 250 பண்ணும் மாப்பிள்ள. 300 போட்டுருவான் ப்ரோ. என்ன கேட்டா 200ல இருந்து 250 வாய்ப்பு. அசால்ட்டா பண்ணிடுவோம் 250. ஒரே சரி சங்கராந்தி இன்னும் ஸ்டார்ட் ஆகல, பொங்கல் ஸ்டார்ட் ஆகல. சரியா, அவனுங்களை லீவ் தான். 300 போட்டுருவான்டா. இருக்குதுலே குப்பை படம் வந்துரும். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது குப்பை படம் வந்து குண்டூர்காரன் தான்டா. வார்த்தா கலெக்ஷன் பார்த்தா தலையில எல்லாம் சுத்தி போய் பொங்கல் இப்பவே முடிவு பண்ணிக்கங்கடா. பொங்கல் வின்னர் குண்டூர்காரன் தான்டா. குப்பை படம் குப்பை ஆக்டர், அவ்வளவுதான். சிம்பிள். குப்பை ஹீரோயின் தண்ணிய குச்சிடல. இல்ல எவனோ கேப்ல கெடா விட்டான், குப்பை ஹீரோன்னு சொல்லி விட்டான். கேக்குதா? இல்ல ஒரு நிமிஷம், நான் எதுக்கு தெரியுமா சார் இந்த ஷாம்ங்கிறான் பாத்தியா, 300 கோடி போடுறா குப்பை கூதி போடுறா. 300 கோடி போட்டுருவான்டா அவன். அது பண்ணுதே இல்லையோ, கலெக்ஷன் போஸ்டர் அடிச்சிருவான் பாரு 350 கோடி. இருங்கடா, இவனை புரிஞ்சியே போலடா. திடீர்னு ஃபயர்டா குப்பை கூதி படம்ன்றா பண்ணிடுன்றா. டேய் இல்லடா அது கலெக்ஷன் நான் ஏத்துக்க மாட்டேன்டா. கலெக்ஷன் மட்டும் தப்புடாது. ஏத்துக்கவே வேணாம்டா, நீ கதறிட்டாலடா. கலெக்ஷன் மட்டும் போடுவானுங்க. ஆமா, அது அவனுங்களே அந்த சைடே கதறானுங்க எப்படிடா வந்துச்சின்னு. இதுதாடா ஓலா இருக்கு. சலாத் மட்டும் நம்பினேன். 200 கோடின்னு போறானுங்க. ஒரு நிமிஷம் ஜாக்கு, ஒண்ணு ஊம்பு இல்ல துப்பு, புரியுதா? நேத்து வரைக்கும் மடக்கி விக்னேஷ் ப்ரோ மைண்ட் செட்ல ஒரு வன்மத்தை கொட்டாத. இது வேற விஷயம். ஜாக்கு நீ வந்து இருடா மச்சான். இல்ல விக்னேஷ் ப்ரோவோட மைண்ட்ல இருக்க பாட்டு பாரு. உம்பூடா உம்பூடா மூச்சு முட்டை. இல்ல இது வேற மேட்ச். அவர் அந்த மேட்ச்சுக்கு போயிட்டாரு. நாங்க ஜஸ்ட் கலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். படம் கேட்டா நமக்கு என்ன என்னன்னாலும் சீவி மேட்டர் எல்லாம் சொல்லிருக்க கூடாது, தப்பு. அவர் சொல்ற மட்டும் மியூட் போட்டு சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா? நேத்து பத்ரி நான் சொன்ன ஞாபகம் இவங்களுக்கு எல்லாம் போட்டா வந்து ஒரிஜினல் கலெக்ஷன், இதே மப்புக்கு போட்டா வந்து ஃபேக் எல்லாத்தையும் தாண்டி அவன் ஓவர்சீஸ் ஸ்ட்ராங் மார்க்கெட். ஹைதராபாத்லயும் நல்ல ஓபனிங் தந்தான். பெரிய எனக்கு புரியல. அவன் 93 கோடி 94 கோடி பண்ணா உங்களுக்கு ஏன்டா? உங்களுக்கு ஏதாவது பாதிப்பா? எதுவும் கிடையாது இல்ல. அப்புறம் அதான்டா 94 இல்ல 94 எத்தனை போட்டோமே. என்ன இல்ல அலெக்ஸ் குமரன் வந்துட்டு குமரன் இருக்கார்ல. இத மட்டும் சொல்லிடுறேன். நான் எந்த இடத்துல வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் 100 போடாத விட்டா பத்தி அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். 180 போடாம 178 புள்ளி சம்திங் போட்டானுங்க. என்னடா எனக்கு புரியல. கேக்குதாடா? இந்த ஸ்பேஸ பார்த்தா சிரிப்பாகுதுடா. கேக்குதாடா ஜாக்கு? 170 ஈஸியா போச்சுல. காதுல இல்லடா பேசுறது. கேக்குது.
ஏன்டா அப்படி கேக்குதா சாமு? ஏன்டா அவன் கேப்டன் மில்லர் மாதிரி காதுலே செய்றீங்க? காதுல சரி. இல்ல இல்ல ப்ரோ, இப்ப ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டாங்கல்ல மார்க் ஆண்டனி, அந்த படத்துக்கு இதை சொன்னாங்க, ஒரு காது நிமிஷம் வலிக்குது காது வலிக்குதுன்னு. குமார கேக்குதா? சாரி பண்ண நான் தான் மியூட் போட்டேன். ஷியாமு பேசட்டும் ரொம்ப நேரமா. ப்ரோ அதான் ப்ரோ, இல்ல ப்ரோ அவர் பேச சத்தியமாடா அந்த ஜாக்கு பையன் இருக்காரு. ஆனா அவனா ஏன்டா சலார ஊம்பினுங்கடா இவன்? அதான் புரியல. குண்டூர்காரன் எங்க சலார எங்கடா? ஏன்னா சலார கொண்டு வந்துனுக்குறேன். இல்ல எனக்கு என்னன்னா சலார் பத்தி பேசும்போது ஒருத்தர் ரொம்ப நேரமா மியூட்ல இருக்கிறாரு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிமிஷம் போன அதானே வந்துச்சு. அது இல்ல ஜாக்கு, நீ என்ன சொல்ற? அது போட்டா ஒரு நிமிஷம் மியூட் போட்டே இருக்க. டேய் செப்பரேட் மியூட் போட்ட உனக்கு எல்லாருக்கும் போடல, உனக்கு மட்டும் போட்டேன். மியூட் போட்டேன்னு வெச்சுக்கோ. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா. கேப்டன் மில்லர் காது வலிக்குதுடா டேய், சத்தியமா உள்ளடா ஒருத்தனா பேசிக்கலாம். எவனாவது பாத்திரலாம் போல காது வலிக்குது. டேய் ஹோஸ்ட் நீ சொல்றா. சொல்லு ஷியாமு, எல்லாரும் இண்டிவிஜுவல் மீட் போட்டு சொல்றா அலெக்ஸ். என்னடா இந்த நீ போட்டன்னு கேட்டு கேப்டன் மில்லரு ஷாம் வந்துட்டு போனா கேப்டன் மில்லரு என்ன ஆச்சுன்னு கேளா. இல்லடா நல்லாவே இல்லடா, டமா 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 சவுண்ட் தான்டா கேட்டுது. டேய் ஷாமே இல்லடா, நேத்து வந்து அயர்லாந்துக்கு நான் போனேன். போயிட்டு வந்து இது வந்து கேப்டன் மில்லர் எனக்கு தமிழ்கண்ல பாக்குறது கூட தோண மாட்டேங்குதுடா, ஏனே தெரியல. நானும் ட்ரை பண்றேன் பாக்கலாம்னு. இல்லடா டேய், இல்ல குமார் தெரியாம ஏத்திட்டா 500 MB வேஸ்டா போச்சு. குறுகா மரக்கா பிரியங்கா மோகனை ஓட விட்டாங்க பாத்தியா? நான் நேத்து டவுன்லோட் பண்ணிட்டேன், ஓகேவா? சரி பாக்கலான்னு பார்த்தா பாண்டா என்ன மாதிரி இருக்கியா ஒரு ரிவ்யூ கொடுத்தாரா? இல்ல இதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது இது என்னது, இன்னைக்கு மதியானம் பாக்கலாம்னா அவங்க ஃபேன்ஸ் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாங்க பத்தியா, ஜெயிலர் ரைட்ல போட்டு லியோ லெஃப்ட்ல போடு அப்படி. அவன் என்னடா மிஷனுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்கான். வந்து எங்களுக்கு சலார் வேணா, லியோ 2 வேணாம், எங்களுக்கு வந்து கேப்டன் மில்லர் 2 தான் வேணும். ஆனா கலெக்ஷனை பத்தி நாங்க பேச மாட்டோம். ஒரு நிமிஷம், நேத்து நைட்டு நான் படம் பார்த்தேன், என்கிட்ட கேளுங்க. என் பையனே சொல்லிட்டு சொல்றான், தப்பித்தவே ஏன் பார்த்தேன்னு சொல்றான் அவனே. என்ன படம் கிங்? ஒரு நிமிஷம் கிங் ப்ரோ கேக்குதா? ஆமா நீங்க என்னடா குண்டூர்கார செகண்ட் டைம் பண்ணியா என்ன? மாம்ஸ் என்ன படம் மொக்க? அயர்லாந்து எனக்கு பிடிக்கல. பையனோட சேர்த்து கேப்டன் மில்லர் போ ப்ரோ. பையன் கேப்டன் மில்லர் போனீங்களா? நியாயமா வந்து ரிவ்யூ சொல்றேன்டா நானு. இல்ல குமார் இங்க பாரு குமார், 2 படம் பார்த்தேன். 7 மணிக்கு குண்டு நைட்டு வந்து அயர்லாந்து பார்த்தேன். என் பையன் நைட்டு அயர்லாந்து பார்த்துட்டு வந்து, டாடி சொன்னது கரெக்டு தான், சரி எஃபோர்ட் போட்டு படம் பார்த்தது வேஸ்ட் தான் டாடின்னு ஒரே வார்த்தை சொன்னான். நான் சொன்னேன் நீ கேட்கலடா, அவன் சொன்னதான் சரி இரு கேப்டன் மில்லர் சொல்லுங்க. முதல்ல அலெக்ஸ் என் பையன் இப்போ உண்மை தெரிஞ்சிரும். குமார் என்னத்தமா இருக்கலாம் பையன். இல்ல இரும பையன் வந்துருவான்.